அனைவருக்குமே காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்நாடிய நாளாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கொழும்பு விளக்கமறியல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகளில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம். உரமானியத்தை மேலும் விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. ராமேஸ்வரம் பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். படகு விபத்திற்குள்ளாகி கடலில் காணாமல் போன தமது மீனவர்களை தேடித் தருமாறு இதன்போது வலியுறுத்தப்பட்டது. பண்டிகை காலத்தினை முன்னிட்டு கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் விசேட பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்காக 600க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிடுகின்றார். சிவில் ஆடைகளில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை கால கொள்வனவின் போது உடைமைகள், பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை பாதுகாப்பாக பேணும்படியும் பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுக்கின்றனர். தங்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுமாயின் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது போலீசாரிடமோ அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சுகளுக்காக நிதி ஒதுக்கீட்டு விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது வடமாகாணத்தில் காணப்படும் நீர்வளங்கள் திட்டம் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படும் பெண்களை வலுவூட்டும் செயற்திட்டம் நீர்கொழும்பு பகுதியில் இன்று நடைபெறவுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக நிறுவனங்களுடன் இலங்கை போலீசாரும் இணைந்து இந்த செயற்திட்டத்துடன் இணைந்துள்ளனர். இன்று முன்னெடுக்கப்பட உள்ள மகளிர் அரண் செயற்திட்டம் தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்பு, உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு, அதே போன்று இலங்கை போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கும் மகளிர் அரண் விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்றைய தினம் நீர்கொழும்பு நகரிலே இன்று காலை வேளையில் நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில் நீர்கொழும்பு பிரதான பஸ் தரிப்பிடம் அருகில் மகளிருக்கான இந்த விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. இதன்போது மகளிரின் சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு சமூகத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தொடர்பாக விழிப்புணர்வு வழங்கப்படவிருக்கின்றது. ஆகவே நீர்கொழும்பு பகுதி அண்மித்த பகுதிகளில் வாழும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அதே போன்று இல்லத்தரசிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்காக முன்னெடுக்கப்படவிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு திட்டத்திலே கலந்து கொண்டு மகளிர் அரணை உருவாக்கி உங்களது கோரிக்கைகளை, அதே போன்று உங்களது யோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நம்மிடம் சமர்ப்பித்தால் அவை அனைத்தையுமே இலங்கை அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நீர்கொழும்பு பகுதியை அண்மித்த பகுதியில் வாழும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த சரியாக முற்பகல் 9 மணிக்கு நீர்கொழும்பு பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு இந்த விழிப்புணர்வு திட்டம் தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம். நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, நியூஸ் செய்திகளுக்காக நீர்கொழும்பில் இருந்து. கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் ஏற்பட்ட மோதலின் போது சிறைச்சாலைகள் அதிகாரிகள் 2 மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கைதிகள் 2 சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை அதிகாரிகள் ஒன்றிணைந்து குறித்த கைதிகளை வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்ததாகவும் சிறைச்சாலை அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகர் ஜெரி வைட்டின் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை நேற்று சந்தித்துள்ளார். வடமாகாண சபை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. வடமாகாண சபையில் 2016ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தமக்கு தற்காலிக இடங்களுக்கு இடம்பெற வேண்டி ஏற்பட்டுள்ளதாக மாத்தளை பீட்டகந்த தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். அடிக்கடி இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைக்கு தாம் முகம் கொடுக்கின்ற போதிலும் இதற்கான தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை என இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மாத்தளை பீட்டகந்த தோட்டத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவினால் 40 குடும்பங்களைச் சேர்ந்த 119 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் பீட்டகந்த தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண்சரிவு அபாயம் காரணமாக 2012ஆம் ஆண்டிலிருந்து அடிக்கடி தற்காலிக இடங்களுக்கு இடம்பெயர்ந்ததன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களை தாம் எதிர்நோக்குவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை மண்சரிவினால் பாதிக்கப்பட்டோருக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட தம்பளகல வீட்டுத் திட்டத்தினூடாகவும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பீட்டகந்த தோட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள மண் சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய வகையில் நிவாரணங்கள் சென்றடைகின்றதா என்பது கேள்விக்குறியே. மாத்தளை பீட்டகந்த தோட்டத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற மண் சரிவினால் பாதிக்கப்படுவோருக்கான உரிய தீர்வை சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த தோட்ட மக்களின் எதிர்பார்ப்பு. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25 பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.